ஆக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தமிழகத்து அரசியலிலே காலத்திலே விளைந்த கதிர், சோகம் போக்கிய சுரை அமுதம், இருண்ட தமிழகத்து அரசியல் வானில் தோன்றிய எழில் நிலவு. அதுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமே தவிர இது விபத்து அல்ல. இதிலே விபத்து என்று சொன்னவர்களுக்குத்தான் கடந்த காலத்தில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இனிமேலும் எதிர்காலத்தில் அவர்களுக்குத்தான் விபத்தும் ஏற்படப் போகிறது என்பதை நான் நினைவூட்ட விரும்புகின்றேன். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏதோ ஓராண்டு காலத்திற்கு முன்னாலே தேர்தல் களத்திலே தோற்றுப் போன காரணத்தால் ஊனமாகிவிடவில்லை. இன்னும் சொன்னால் அந்த தோல்விக்கு தோல்வி தரக்கூடிய துணிச்சலோடு பிடரியை கிழித்து விடக்கூடிய சிங்கமாக இந்த இயக்கம் இப்போது நிமிர்ந்து நிற்கிறது. ஆனால் பொதுத் தேர்தல் நேரத்தில் நம்முடைய கூட்டணி கட்சி என்று காங்கிரஸ் இருந்தது. ஆனால் காங்கிரஸ்காரர்கள் அதில் பெரும்பாலும் இல்லை. அவர்கள் மூப்பனார் தலைமையிலே போய்விட்டார்கள். அதற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்ற போதும், புதுக்கோட்டை இடைத்தேர்தல் நடைபெற்ற போதும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனியாகத்தான் நின்றது, தனியாகத்தான் மக்களை சந்தித்தது. இப்போது ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம், இன்னும் சொல்ல போனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்பதுதான். இப்படி ஒரு அணி உருவாகிவிடக்கூடாது என்று கலைஞர் கருணாநிதி ரொம்பவும் சிரமப்படுகிறார். இன்னும் நாங்கள் கூட்டணியை பற்றியே பேசவில்லை. அடித்தளத்திலே தொண்டர்கள் கைகோர்த்துக் கொண்டார்கள். கைகோர்த்துக் கொண்ட தொண்டர்களை இனிமேல் பிரிப்பதற்கு வழியில்லை என்ற அளவுக்கு கைகோர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தொண்டர்களுடைய இந்த உணர்வுகளை என்னுடைய ஆர்வ சகோதரன் கோபாலசாமியும் அங்கீகரித்திருக்கிறார். என்னுடைய அருமை தலைவி டாக்டர் புரட்சி தலைவி அவர்களும் அங்கீகரித்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். நாங்கள் இன்னும் உட்கார்ந்து தேர்தல் வந்தால் எப்படி இடங்களை பகிர்ந்து கொள்வது, எந்த பகுதியை யார் யாருக்கு வழங்குவது என்றெல்லாம் எதுவும் பேசவில்லை. எந்த திட்டமும் வகுக்கப்படவில்லை. ஆனால் இப்போதே கலைஞர் கருணாநிதி பதறுகிறார், கதறுகிறார். புலி அடிப்பதற்கு முன்னாலே அவரை கிளி அடிக்கிறது. ஏனென்றால் 2 இயக்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சாதாரணமான இளைஞர்கள் அல்ல. அவர் ஓடுகிற பாம்பை மிதித்து காட்டக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். அப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் 2 இயக்கங்களிலும் இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து விடாமல் தடுக்க கெடுக்க சில நாசூக்கான பிரச்சாரங்கள், சில கோல் மூட்டுதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் என்ற முறையில் புரட்சித் தலைவி அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய தளபதிகளிலே ஒருவன் என்கின்ற வகையில் நான் இப்போது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக சகோதரர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். என்ன குழப்ப பார்த்தாலும் குழம்பி விடாதீர்கள். நான் இப்போதும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தன்னோடு கூட்டணி சேரக்கூடிய கட்சியினுடைய சுயமரியாதை உணர்வை மதிக்கக்கூடிய கட்சி. இப்போதே பல்வேறு விதமான செய்திகள் போடப்படுகின்றன. நான் சென்னையிலே ஒரு கூட்டத்திலே பேசினேன். நான் பேசாத ஒன்றை தலைப்பாக்கி எங்களோடு கூட்டணி சேர சிலர் தவம் கிடக்கிறார்கள், சிலர் காத்திருக்கிறார்கள் என்று சொல்லுவதைப் போல தலைப்புகள் போடப்படுகின்றன. என்ன காரணம்? அப்படி போட்டால் மதிமுக நண்பர்களுக்கு ஆத்திரம் வரக்கூடும், கோபம் வரக்கூடும் என்றாலும் நினைத்து போடுகிறார்கள். நான் இப்போது அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். எங்களோடு கூட்டணி சேரக்கூடிய கட்சியினுடைய சுயமரியாதையை எந்த வகையிலும் நாங்கள் காயப்படுத்த மாட்டோம், அந்த தன்மானத்தை மதிப்போம் என்பதை நான் முதல் வாக்குறுதியாக புரட்சித் தலைவியின் சார்பாகவே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். காரணம், இன்றைக்கு திமுகவோடு கூட்டணி சேர்ந்தவர்கள் தான் மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் திணறுகிறார்களே தவிர எங்களோடு கூட்டணி சேர்ந்தவர்களுக்கு எந்த காலத்தில் மரியாதைக்கு ஆபத்து வந்ததில்லை. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரசும் ஒரு நாடாளுமன்ற தேர்தலிலே முதலாக கூட்டிச் சேர்ந்தது. ஒருவம்பாக்கத்திலே தேர்தல் பிரச்சார கூட்டத்தினுடைய ஆரம்பம். அருமையண்ணன் எம்ஜிஆர் பேசுகிறார். அவருக்கு உடல்நலம் முழுமையாக ஆரோக்கியமாக இருந்த நேரம். அந்த வெண்கல குரல் விருந்து தமிழ் இன்னும் என்னுடைய காதுகளில் ஒலிக்கிறது. அவர் சொன்னார், என் இயக்கத்தின் தொண்டர்களே, நாம் கூட்டணி சேர்ந்திருக்கிறோம். நம்முடைய அணி போட்டியிடக்கூடிய எல்லா இடத்திலும் நாம் வென்றாக வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார், ஒருவேளை அதிமுக போட்டியிடக்கூடிய சில தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு குறைவாக இருந்து நாம் தோற்று போனால் கூட கவலை இல்லை. நம்மை நம்பி கூட்டு சேர்ந்திருக்கின்ற காங்கிரஸை எங்கேயும் தோற்க விடாதீர்கள். அவர்கள் நம்மை நம்பி அல்லவா சேர்ந்தார்கள், நம்முடைய உழைப்பிலே நம்பிக்கை வைத்தல்லவா சேர்ந்தார்கள். ஆகவே அவர்கள் வெற்றியை பெற்றாக வேண்டும் என்று சொன்னார். அப்படித்தான் கூட்டணி கட்சிகளை மதித்து நாங்கள் பழக்கப்பட்டவர்கள்.
ஆனால் போன பொதுத் தேர்தல் நேரத்தில் என்ன நடந்தது? நரசிம்மராவ் அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டாராம். அது என்ன புதுமையானதா, புரட்சியானதா, இதற்கு முன்னாலே இல்லாததா? இந்திரா காந்திய மன்னன் எம்ஜிஆர் வகுத்துக் கொண்ட சூத்திரம் அது. அதற்கு பிறகு அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலக்குறைவாக இருந்த நேரத்திலும், அமெரிக்காவில் இருந்த நேரத்திலும், இந்திரா காந்தி உயிர் விரும்பு விட்ட நேரத்திலும், அப்போதும் கூட அவர்கள் போட்டு வைத்த அந்த வரையறையை வைத்துக் கொண்டு, வரைபடத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறோம். அதற்கு பிறகு ராஜீவ்காந்தி அவர்களும் புரட்சித் தலைவர்களும் அந்த கூட்டணியை புதுப்பித்திருக்கிறார்கள். இல்லாத கூட்டணி அல்ல. நரசிம்மராவ் கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டாராம். இவர்களுடைய சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லையாம். தன்மானத்திற்கு ஆபத்து வந்துவிட்டதாம். ஆகவே தேர்தல் நேரத்துக்கென்று திடீரென்று ஒரு கட்சியை திருவிழா காலத்திலே தண்ணீர் பொங்கல் தொடங்குவதைப் போல மூப்பனார் தொடங்கினாராம். இவர்கள் மரியாதையை காக்க, சுயமரியாதையை பாதுகாக்க, தன்மானத்தை பாதுகாக்க ரொம்ப பாதுகாப்பான இடம் எது என்று கோபாலபுரத்தை நாடி தேடி ஓடி சென்று அவரோடு கூட்டணியை சேர்ந்தார்கள். இப்போது என்ன நிலைமை? எங்களோடு சேர்ந்ததனால் அவங்களுடைய மரியாதை போய்விட்டது. உங்களுடைய மரியாதை கருணாநிதியின் காலடியில் அல்லவா இப்போது மிதிவிட்டுக் கொண்டிருக்கிறது. கருணாநிதியின் காலடியில் மட்டுமல்ல முரசொலி மாறனுடைய காலடியில் அல்லவா மிதிவிட்டு சிக்கி தவிக்கிறீர்கள். வாழைப்பழம் தின்ன வாய் நோகிறது என்று தாழைப்பழம் தின்பதற்கு தனியாக போன பாமக நண்பர்களே, இப்போது உங்களுடைய நிலைமை என்ன? கொஞ்சம் எண்ணி பாருங்கள். என்ன சூழ்நிலை பெங்களூருக்கு? தமிழ்நாட்டில் எதிர்காலம் இங்கே நிற்பது. இன்றைக்கு குரல் கொடுப்பது யார்? இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஓங்கி குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம் புரட்சித் தலைவர் தலைமையில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், என் சகோதரன் கோபாலசாமி தலைமையில் இருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம். நாங்கள் தானே கைவிடுத்துக் கொண்டு நிற்கிறோம். கருணாநிதிக்கு ஒரு குமட்டுகிறது, பார்க்கத்தகாத காட்சியை போல புரிகிறது. நான் கருணாநிதிக்கு தெரிவிக்க விரும்புகிறேன், இனிமேல் நாங்கள் ஒருவருக்கு துணையாக இருக்க போகிறோம். அதிமுகவுக்கு ஆபத்து வந்தால் மதிமுக குறுக்கிலிருந்து தடுக்கும். மதிமுகவை தாக்க பார்த்தால் அதிமுக இடையிலே புகுந்து உண்மை எதிர்க்கும். இந்த ஒற்றுமையை இனிமேல் எதுவும் செய்ய முடியாது. இந்த சூழ்நிலையை நாங்கள் ஒன்றுவிட்டு இருக்கிறோம். நாட்டுக்கு ஏற்பட்ட பலன் என்ன? இதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். எனக்கு தென் மாவட்ட